ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இன்னொரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா USD/JPY சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எக்ஸாக்ட் சார்ட்டை நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணியிருக்கோம். இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு அப்புறம் சரிங்களா, டார்கெட் அடித்ததுக்கப்புறம் டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் வந்து இந்த சார்ட் வந்து இப்படி இருந்துச்சு. டிபி ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இந்த சார்ட் வந்து போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போல் தான் நம்ம வந்து போஸ்ட் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம வந்து சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்பட்டுச்சு, என்னென்ன விஷயங்கள் பார்த்து நம்ம வந்து இந்த ட்ரெண்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஒரு ட்ரேட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து என்ன ட்ரெண்ட் அப்படின்றத ஃபஸ்ட் வந்து பார்க்கணும். இங்கே வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்து மார்க்கெட்டு வந்து கீழே வந்துட்டுருக்கு. கீழே வந்துட்டு இருக்கிற மார்க்கெட்டில் நம்ம செல் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து சேஃபஸ்ட் ஜோனு. பை பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். அது வந்து கவுண்டர் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு நிறையா வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ரெண்டாவது விஷயம், இப்போ நிறைய ட்ரேடர்ஸ் வந்து எதில் ஒரு சிம்பிளாக ஒரு மார்க்கெட்டோட இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டூல், அந்த டிராயிங் டூல் எடுத்துகிட்டு ஃபாஸ்ட் டவுனு ஸ்லோ அப் அப்படின்னு போட்டிங்கனாலே மறுபடியும் உங்களுக்கே தெரிஞ்சிடும் அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. இது ஸ்லோ அப்பு, இது உடச்சா கூட ஒன்று இங்கே அப்படி கூட இது கீழே வரலாம். பட் இது என்ன நடக்க போகுது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணுன்னா இந்த டிராயிங் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து நம்மளுடைய ஜோனுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 5 minutes டைம் ஃப்ரேமில் வந்து நான் மாற்றிக்கிறேன். இதில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸே ஒருத்தர் வந்து டவுட்டும் கேட்டிருந்தாரு. அதையும் வந்து நம்ம கிளாரிட்டியாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மார்க்கெட்டை நம்ம ரன் பண்ணோன்னா மார்க்கெட்டில் ஒரு இம்பல்சிவான ஒரு பிரேக் வந்து இருக்கணும். இந்த இடத்துலையே நமக்கு வந்து இம்பல்சிவான ஒரு பிரேக் வந்து இருக்குது. சரிங்களா? அதாவது இதை விட இதில் வந்து இந்த ஒரு கேண்டிலுக்குள்ளே இங்கே ஒரு 4 கேண்டில் அடங்கியிருக்கு. அப்போ இது வந்து இம்பல்சிவ் பிரேக்குன்னு தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து ஒரு ஆர்டர் பிளாக்கை நம்ம வந்து ட்ராப் பண்ணி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஒரு செல்லை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். சரிங்களா? ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே இதில் தான் அவர் வந்து இது பண்ணார். இப்போ வந்து மறுபடியும் மார்க்கெட் உள்ளே வருதுன்னா என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து ஆர்டர் பிளாக்கை வெளியே வைக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து அவ்வளோவா இருக்காது. சரிங்களா? நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து கம்மி பண்ணுறேன் அப்படின்ற இதில் வந்து ஏதாவது வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லை 2-3 என்ட்ரி வந்து அதே வந்து கொடுத்துருக்கு. இது ஸ்பீட் டவுன் ஆனாலுமே பட் ஸ்டில் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஹண்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஃபைனல் வரைக்கும் ஹண்ட் ஆகலை. டார்கெட் வந்து நீட்டாக போயிருக்குது. சரிங்களா? அதுக்காக தான் நம்ம எப்பவுமே சொல்கிறது, நீங்கள் எங்கே எடுத்தாலும் 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான மெயின் ரீசன் அதுதான். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் மறுபடியும் ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கு. இங்கே நீங்கள் என்ட்ரி ஆனால் கூட மறுபடியும் ஸ்டாப் லாஸ் வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் வச்சா தான் உங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். சரிங்களா? மார்க்கெட் மேலே கீழே எல்லாம் போயிட்டு வந்துட்டு கடைசியில் நம்மளுடைய டார்கெட் வந்து ஹிட் பண்ணிடுச்சு. இப்போ வந்து இன்னொரு விஷயம் நான் காட்டுறேன். இது வந்து ஸ்ட்ராங் டிபி. சரிங்களா? ஸ்ட்ராங் டிபி அப்படின்னா என்னென்னா இது வரைக்கும் சாலிடாக வரும் அப்படின்றது வந்து ஒரு டிபி. இதுலேயே நமக்கு ஒரு 1:1 வந்து நான் கவர் பண்ணி வச்சுருக்கேன். பட் இதுக்கு மேலே மார்க்கெட் போச்சா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மேலேயும் மார்க்கெட் வந்து நல்லாவே டவுன்ஃபால் ஆகிருக்கு. அது வந்து நம்ம வழக்கம் போல் சொல்கிற மாதிரி பிரேக் ஈவன் பண்ணிவிட்டு போகிறவங்களுக்கு தான். சரிங்களா? பிரேக் ஈவன் பண்ணிவிட்டு நீங்கள் விட்றீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் வந்து டார்கெட்டை வந்து இது பண்ணலாம். அப்படி இல்லை ஹை பிரேக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறதுனாலும் நீங்கள் தாராளமாக வந்து அதுவும் பண்ணலாம். சரிங்களா? ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட், நமக்கு கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸும் என்னுடைய கான்டாக்ட்டும் வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.